கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன அனைத்து குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். கடந்த ஒரு 3 நாளாவே இந்த இஷ்யூவை பத்தி தான் சோஷியல் மீடியால பெரிய அளவுல டிபேட்ல இருக்கு. நானும் இத பத்தி பேசலாமா வேணாமான்னு ஒரு 2 நாளா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா, எத பத்தி பேசினாலுமே இங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு தான் ஒரு கூட்டமே சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு நெனைக்கிறேன். ஒரு பக்கம் டிவிகே மேல தப்பு, விஜய் மேல தப்பு, போலீஸ் மேல தப்பு, நிர்வாகத்து மேல தப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆளுங்கட்சியோட சூழ்ச்சி, இது எல்லாமே இருக்கட்டும். ஆனா, பெரிய தப்பு பொதுமக்களான நம்ம மேல தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய நடிகர்கள் யாருன்னா வந்தாங்கன்னா போதும். உடனே வரிஞ்சு கட்டிட்டு ஓடி போய் பார்த்துடுறோம். இப்ப கூட நான் இத சொன்னதும் உங்களுக்கு என் மேல கோவம் தான் வந்திருக்கும். நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, ஒரு பொலிட்டிக்கல் மீட்டப் நடக்குது. அந்த இடத்துக்கு 2 வயசு, 5 வயசு குழந்தைங்கள கூட்டிட்டு வரணுன்ற அவசியமே கிடையாது. அதுவும் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள கூட்டிட்டு வரணுன்ற அவசியமும் கிடையாது. எப்படி இதெல்லாம் நீங்க வந்து அலோவ் பண்றீங்க உங்க வீட்ல? அவங்கலாம் என்ன அவங்க என்ன வேற கிரகத்துல இருந்தா வந்திருக்காங்க. அவங்கள நீங்க ஏதோ பார்க்காத ஒரு அரிய விஷயத்த போய் பார்க்குற மாரி போய் தேடி போய் பார்க்குறீங்க. சரி மீட்டிங் போனீங்க. என்ன சாதிச்சிட்டீங்க? மிஞ்சி போனா ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ அத எடுத்து சோசியல் மீடியாலயும், WhatsAppலயும் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க. இத விட உங்க உயிர் முக்கியம் இல்லாம போயிருச்சா? எவ்ளோ பெரிய தலைவரா இருந்தாலும், எவ்ளோ பெரிய நடிகரா இருந்தாலும், ஏன் கடவுளாவே இருந்தாலும், உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் அப்புறம் தான் எல்லாமே. மனசுல வச்சுக்கங்க. இதுக்கு மேலயும் நீங்க முழிச்சுக்காம, அந்த தலைவர் வந்தா காப்பாத்துவாரு, இந்த தலைவர் வந்தா காப்பாத்துவாரு அப்படின்னு இருந்தீங்கன்னா, உங்கள யாராலயுமே காப்பாத்த முடியாது. ஏன்? இறந்து போனாங்களே அந்த 40 பேரு, அவங்கள யாரு காப்பாத்துனா? காப்பாத்த முடியலையே. உங்கள தவிர யாராலயுமே காப்பாத்த முடியாது. ஸோ பொழைக்கிற வழிய பாருங்க.